இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ராமஜெயம் அவர்கள் அன்னைக்கு காலைல வாக்கிங் போறாரு, அவர் கடத்தப்படுகிறார். அவர் கடத்தப்படுகின்ற பொழுது இந்த மோடஸ் ஆப்பரண்டி இதை யார் பண்ணுவா? ஏன்னா ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. ஒரு தென் மாவட்ட ஸ்டைல்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ வட சென்னையில் எப்படி இருக்கும், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் எப்படி பண்றாங்க அப்படின்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு சில விஷயங்கள்ல வந்து மாநில காவல்துறையினோட ஒத்துழைப்பு 100% தேவை. அப்ப 2011 2012 வரை அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இவங்களால அடுத்த கட்டத்திற்கு போக முடியாத அந்த ஃபேமிலினால இந்த வழக்குல அரசியல் தலையீடு என்பது இருந்துச்சா சார்? அரசியல் தலையீடு இருந்தது போலத்தான் இது வரைக்குமே தெரியுது. ஏன்னா தென்மாவட்ட ரவுடிகளை பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்க உள்ள ரவுடிகளை வந்து உண்மை கண்டறியும் சோதனை எல்லாம் பண்ணாங்களே சார், அதுலயும் ஏதாவது டிப்பா போலீஸ்க்கு கிடைச்சதா? இல்ல, இப்ப போலீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்வெஸ்டிகேஷனுடைய எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப இந்த மாதிரி வழக்குகளை வந்து காலதாமதம் ஏற்படுத்துவதனால என்ன ஆகும் கிட்ட. ஏன்னா இப்ப 2026 மீண்டும் ஒரு தேர்தல் வரப்போகுது. அப்ப அடுத்த 5 ஆண்டு காலத்தையும் நம்ம முடிக்க போறோம் அப்படின்போது காவல்துறைக்கும் ஒரு நெருக்கடி, அமைச்சருக்கும் ஒரு நெருக்கடி. ஆம்ஸ்ட்ராங் அவர் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் களத்தில் இறங்கி அந்த விஷயத்தை பண்ணாங்க. பல்வேறு கட்டமாக அந்த விஷயம் பண்ணி ஒரு 5 மாதம் ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி பல விஷயங்களை கொண்டு வந்தாங்க. அப்படின்போது அரசியல்வாதி ஃபேமிலியுடைய மர்டர்ன்ற மாதிரி கிடையாம இது வந்து ஒரு மர்டர். இந்த கொலையை எப்படி நம்ம வெளியில கொண்டு வர போறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சார்லஸ் சார். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? ஆமா. 2012 தமிழகத்தை உலுக்கிய வழக்கான இந்த ராமஜெயம் கொலை வழக்கு என்பது தற்போது வரை யார் இந்த சம்பவத்தை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு யாருக்குமே தெரியல. 12 அப்போ நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் முடிச்சிட்டேன், இப்போது ஒரு செய்தியாளராக பணிக்கும் வந்துட்டேன். ஒரு 13 வருஷமாக இந்த வழக்கு பற்றின செய்திகள் வந்து சோஷியல் மீடியாலையும் சரி, அச்சு ஊடகமும் சரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கொலை நடந்து ஒரு 13 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் இந்த கொலை நடந்துச்சு, ஏன் 13 வருஷமாக எந்த ஒரு டிப் ஆஃப்மே கிடைக்காம ஒரு போலீஸால ஏன் வந்து இதை கண்டுபிடிக்க முடியல? குறிப்பாக லோக்கல் போலீஸ் விசாரிச்சாங்க, சிபிசிஐடி விசாரிச்சாங்க, அதுக்கப்புறமா வந்து சிபிஐ விசாரிச்சாங்க, அதுக்கப்புறம் நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி போட்டாங்க. யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. தற்போது நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க. இவங்களால என்ன பண்ணிட முடியும்? இந்த பின்னணியை பத்தி எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது 2006 இருந்து 2011 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேவோட கவர்மெண்ட். டிஎம்கே பார்த்தீங்கன்னா 2006 வந்து 163 தொகுதிகளில் தமிழகத்தில் வெற்றி பெறாங்க. அதிமுக 69 தொகுதிகளில் வெற்றி பெறாங்க. எதிர்கட்சியாக அதிமுக இருக்காங்க. அந்த காலகட்டம்ன்றது வந்து பயங்கரமான ஒரு அரசியல் காலகட்டம். யார் கோல வச்சுறது இவங்களுக்கு தெரியும். டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருக்குமான இந்த அரசியல் போட்டின்றது பயங்கரமான ஒரு போட்டியாக இருந்துச்சு. கலைஞர் அப்போ வந்து தீவிரமாக வந்து கலைஞர் வந்து களத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதற்கு பிறகு அந்த 2006 to 2011 டிஎம்கேவுடைய அந்த பீரியடுக்கு பிறகு பார்த்தோம்னா 2011 வந்துட்டு மிக பயங்கரமான ஒரு வெற்றியை வந்து அதிமுக பெறாங்க. அதிமுக பெற்ற அந்த வெற்றி பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. 203 சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெறாங்க. 31 சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி வெற்றி பெறாங்க. எதிர்கட்சியா கூட திமுகவில் வர முடியாத தேர்தல். 2011 தேர்தல்ன்றது வந்து ஒரு தமிழ்நாடு அரசியலே ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். 2011 காலகட்டத்தில் அதிமுக வெற்றி பெற்றுறாங்க. வெற்றி பெற்ற போது அந்த 2006 இருந்து 2011 வரையும் திமுகவினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த, எப்பயுமே திமுகவினுடைய அமைச்சரவையில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர், திருச்சி மாவட்டத்திற்கே வந்து அவர் தான் எல்லாமே அப்படின்ற அளவுக்கு திரு கே நேரு. மலைக்கோட்டை மாமன்னர் சொல்லுவாங்க, அப்படிலாம் பேனர் வைப்பாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா களத்தில் இறங்கிய ஒரு அரசியல் வந்து அவருடைய அரசியலே டிஃப்ரெண்டான ஒரு பாலிடிக்ஸ். அப்படின்னும் பொழுது அவருக்கும் அவருடைய தம்பி அவங்க குடும்பத்தினருக்கும் வந்து கேட்டால் அரசியல் ஈடுபாடு இருந்துச்சு. ராமஜெயம் அவர்களை பொறுத்தவரையில் அவர் மிகப்பெரிய தொழிலதிபராக உருவெடுத்திருந்தார். பெரிய தொழிலதிபராக உருவெடுத்திருந்தார். வெளிநாடுகளிலும் அவங்க தொழில் செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்கள், தொழில் ரீதியான பல விஷயங்கள் அவர் செய்திருந்தார். அதே நேரத்தில் இங்கே லோக்கலை பொறுத்த வரைக்கும் லோக்கலில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவர் வந்து அமைச்சரை பார்க்குறாங்களோ இல்லையோ, ராமஜெயம் அவர்களை சந்தித்தால் அதில் வந்து அவருடைய தலையீடு இருந்தனால் அந்த விஷயம் முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடந்துச்சு. அந்த 2006 2011 வரையும். சப்சிக்வெண்ட்டாக இவங்க 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டால் 2011 அந்த 2012 மார்ச் 28 இவர் வந்து வாக்கிங் போகிறாரு. தினசரி அவர் ஒரு பழக்கமாக வைத்திருந்திருக்காரு. அவர் வாக்கிங் போகிறாரு. வாக்கிங் போகும்போது திடீரென்று அவர் கடத்தப்படுகிறார். அன்றைக்கே அந்த காலையில் விடியற் காலையில், ஏன்னா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம்
ஏர்லியராகவே வந்து ஒரு 4 மணி 3:30 மணி 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு போவாங்க. இன்றைக்கி கூட நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் 3:30க்கெலாம் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. 3:30க்கு போயிட்டு ஒரு 5 மணிக்கெலாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். ஆனால் இவர் ஒரு தொழிலதிபர், நிறைய வேலைகள் இருக்கும். அதே நேரத்தில் ஃபெமிலியராக தெரிஞ்ச ஆளுன்றதுனால அப்படியே கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பி வாக்கிங் போகிற மாதிரி போகிறாங்க. பட் இதை வந்து ரொம்ப நாளாகவே நோட்டமிட்டு, ஏன்னா இதை ஜஸ்ட் லைக் தட் இதை பண்ணுற முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் மர்டரே பல வகையான மர்டர் நம்ம சொல்லலாம். மர்டர் ஃபார் கெயின்னு சொல்லலாம். ஒரு வீடை போயிட்டு கொள்ளையடிப்பாங்க. அந்த நகை பணத்தெல்லாம் கொள்ளடிக்கும் போது அங்கே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, சுதர்சனம் அவர்கள் வந்து இங்கே கும்மிடிப்பூண்டியில் வந்து நம்ம ஒரு மர்டர் ஒன்று நடந்துச்சு. அந்த இது வந்து மர்டர் ஃபார் கெயின். அப்போ அவர் வந்து எதிர்க்கும் பொழுது அவரை வந்து அவங்க தாக்கி கொலை பண்ணுறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்டால், பழிக்கப்படியான கொலைகள். பழிக்கப்படியான கொலைன்னா சித்தப்பாவை கொண்டுட்டான், மாமாவை கொண்டுட்டான், 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்க, அதுக்கு அப்போ நான் 1 வயசு குழந்தையாக இருந்தேன், 1.5 வயசு குழந்தையாக இருந்தேன்னு எந்திரிச்சு வந்து அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுக்கிறது ஒரு கொலைகளாக இருக்கும். அதே போல் இந்த கள்ளக்காதல் இது மாதிரி சம்பவத்தில் ஏற்படுகிற கொலைகள் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பர்டிகுலராக ராமஜெயம் அவர்கள் அன்றைக்கி காலைல வாக்கிங் போகிறார், அவர் கடத்தப்படுகிறார். அவர் கடத்தப்படுகின்ற பொழுது இந்த மோடஸ் ஆப்பரண்டி இந்த கொலைக்கான இதை யார் பண்ணுவா? ஏன்னா ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. ஒரு தென் மாவட்ட ஸ்டைல்னு ஒன்று சொல்லுவாங்க. தென் மாவட்டத்தில் ஒரு மர்டர் நடந்ததுன்னா அது எப்படி பண்ணுறாங்க, இப்போ வட சென்னையில் எப்படி இருக்கும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது, இவர் கடத்தப்பட்ட ஒரு சில மணி நேரங்களிலே இவர் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, கை கால்கள் ஒரு சில மணி நேரம் அன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஆகிடுது, ஆளை காணா அப்படின்னு தேடும் பொழுது இவர் கை காலெல்லாம் வந்து இந்த கட்டுக்கம்பிலாம் போட்டு டைட்டாக கட் பண்ணி அவர் வந்து மிக கொடூரமான முறையில் வந்து படுகொலை செய்து ஒரு அந்த கல்லணை பகுதியில் வந்துட்டு ஒரு முட்புதரில் வந்துட்டு அவரை தள்ளி விட்டுருக்காங்க. அந்த இடத்துல அவருடைய டெட் பாடி கிடைக்கிறது. டெட் பாடி கிடைத்த உடனே அப்போ வந்து அதிமுகவினுடைய ஆட்சி. அதிமுகவோட ஆட்சின்னும் பொழுது அப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க ரைஸ் பண்ணுறாங்க. டிஎம்கே வந்து பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறாங்க. ஏன்னு கேட்டால் ஜஸ்ட் லைக் தட் யாரோ ஒரு மனிதரில் ஒரு முன்னாள் அமைச்சருடைய தம்பி, அவரும் வந்து பல்வேறு கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், நிறைய விஷயங்களில் அவர் தலையிட்டு இருந்த ஒரு ஆள் தான். அப்படிப்பட்ட ஒரு நபர் கொலை செய்து பட்டிருக்கிறாருன்னா அதுக்கு மிக வேகமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. எப்பயுமே அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இதில் அரசியல் காரணங்களுக்காக இந்த விஷயங்கள் ஸ்லோவாச்சா என்னன்றது தெரியல. இருந்தாலும் அந்த பார்வையில் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இப்போ ஆட்சி இப்போ 2011 2021 வரையும் 10 ஆண்டு காலம் அதிமுகவினுடைய ஆட்சியாக இருந்துருச்சு. அப்போ இவருடைய படுகொலை வந்து பல்வேறு விஷயங்களை வந்து மக்களாக இருக்கட்டும், இப்போ ஒரு சின்ன ஒரு வழக்கு நடக்குது. இங்கே வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. அந்த டேவே வந்து ஒரு 10 பேர் போய் சரண்டர் ஆகுறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி வழக்கில் என்ன ஆகும்னு கேட்டால், அப்படி சரண்டர் ஆகணும்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அது சம்மந்தமான ஆட்கள் எல்லாருமே போய் செக்யூர் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே போய் சரண்டர் ஆகிடணும். சரண்டர் ஆகிட்டால் அடுத்தது குடும்பத்திற்கோ யாருக்கும் நெருக்கடி இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்றதுக்காக போவாங்க. நிறைய மர்டர் கேஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், மர்டர் பண்ணிவிட்டு உடனே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று சரண்டர் ஆகிடுறது. ஏன்னு கேட்டால் அதை வந்து அடுத்த ஸ்டெப்பு நகர விடாமல் காவல்துறை அந்த இடத்துலேயே வந்து அவங்க என்ன பண்ணுறது, நிறுத்த வைக்கிறதுக்கான ஒரு வேலையாக ஒரு செயல் திட்டமாகவே வந்து இந்த கேங்ஸ்டர் குரூப்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த திட்டமிடப்பட்ட ஒரு படுகொலையாக தான் இந்த படுகொலை பார்க்கப்படுகிறது. ஆனால் 2012 வந்து எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து விசாரணை அப்படியே தோய்வடைஞ்சு போயிட்டே இருக்குது. நீதிமன்றத்தை போய் நாடுறாங்க. நீதிமன்றத்தில் எப்பயுமே நீங்கள் எல்லாமே நிறைய வழக்கில் சிபிஐக்கு போயிடலான்னா நம்ம ஆளுக்கு சொல்லுவாங்க. ஆனால் சிபிஐக்கு போனாலும் கூட பல்வேறு வழக்குகள் நான் சொல்ல முடியும். ஏற்கனவே வந்து அம்பத்தூரில் லிம்சின்னு ஒருத்தவங்க வந்து கற்பழிக்கப்பட்டு படுகொலை அதுவும் அப்படி தான் போய் சுற்றி வந்து திருப்பி லோக்கல் போலீஸ்கிட்ட வந்துச்சு போல். அதுமாதிரி பல்வேறு வழக்குகள். ஏன்னா ஒன்று கேட்டிங்கன்னா, ஒரு சில வழக்குகளில் வந்து சிபிஐனுடைய அந்த அவங்களுடைய விசாரணை அடிப்படையில் குற்றவாளிகளை செக்யூர் பண்ணாங்க. ஒரு சில விஷயங்களில் வந்து மாநில காவல்துறையினோட ஒத்துழைப்பு 100% தேவை. அப்போ 2011 2012 வரையும் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் இவங்களால அடுத்த கட்டத்திற்கு போக முடியாத இப்போ அந்த ஃபேமிலினால் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சம்பவம் நடந்துச்சா உடனே ஒரு டைரக்ஷன் போடுவோம். ஏங்க இவ்வளோ நாள் ஆச்சு சம்பவம் நடந்து, ஏன் குற்றவாளிகள் ஏன் பிடிக்கல, ஏன் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, ஃபைனல் ரிப்போர்ட் எப்போ ஃபைல் பண்ண போகிறீங்க அப்படின்ற பல்வேறு கேள்விகளையும் நம்ம கேட்போம். ஆனால் இந்த விஷயத்துல இவங்க நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. விசாரணை நடந்துட்டு இருக்குங்க, இருங்க பிடிச்சிருவங்கன்னு சொல்லி அப்படியே வந்து 2021 வரையும் வந்து என்னாச்சு கேட்டிங்கன்னா, இவங்களும் பல்வேறு மனுக்கள் போடுறாங்க. அவங்க மனைவி மனு போடுறாங்க. சிபிஐ விசாரணைக்கு வழக்கு மாற்றப்படுகிறது. சிபிஐக்கு ஃபஸ்ட்டு சிபிசிஐடி கிட்ட இருக்குது, திருப்பி சிபிஐக்கு போகுது, திருப்பி சிபிசிஐடிக்கு அந்த வழக்கு வருது. இப்படி பல்வேறு மாற்றங்களை இந்த வழக்கு வந்து பார்த்துருக்கு. அதுவும் இல்லாமல்
இது ஒரு லேமேனுடைய வழக்காகவும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு முக்கியமான அரசியல் புள்ளியினுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். அதிகார மையத்தோடு அவர் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்னதான் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ இல்லை என்ன தொழில் போட்டியோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயமாக இருந்தால் கூட சட்டத்தின் முன் நிறுத்தணுமே தவிர இல்லை ப்ரூட்டலாக ரெட் ஹேண்டடாக வந்து ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்கன்னா அதை சட்ட ரீதியாக தான் கொண்டு போயிருக்கணும். ஆனால் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு திட்டமிடல்னால இவரை வந்து ஒரு ஸ்கெட்சை போட்டு இவரை வந்து படுகொலை செஞ்சுறாங்க. படுகொலை செய்த பிறகு 2021 வரையும் இதற்கான அப்படி ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் லோக்கல் போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா கவர்மெண்ட்டு போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் போவாங்க. எல்லாமே நீங்கள் வந்து இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா டெல்லி கூட எடுத்துக்கோங்க, உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கோங்க, மற்ற மாநிலங்கள் கூட எடுத்துக்கோங்க, அந்த அரசுக்கு ஆதரவாகத்தான் காவல்துறை செயல்படும் அப்படின்றது தான் எழுதப்படாத ஒரு விஷயம். ஆனால் காவல்துறைன்றது ஒரு நடுநிலையான ஒரு அமைப்பு தான். அது வந்து எதுவாக இருந்தாலும் அவர்கள் என்ன பண்ணணும், யாரை பற்றியும் கவலைப்படாமல் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அரசியல் தலையீடு இருந்துச்சுன்னா அவங்களால ஒன்றும் பண்ண, ஏன்னா நாளைக்கு இவங்க ஆன்சரபிள் ஆகிடுவாங்க. இந்த வழக்கில் அரசியல் தலையீடு என்பது இருந்துச்சா சார்? இல்லை, அரசியல் தலையீடு இருந்தது போலத்தான் இது வரைக்குமே தெரியுது. ஏன்னா அரசியல் தலையீடுகள் இல்லாத பட்சத்தில் ஒரு வழக்கில் டக்கு டக்குன்னு பிடிச்சிடறாங்க. இப்படி ஏதாவது ஒரு மறைமுகமான ஒரு ப்ரெஷர் இருக்குமோ அப்படின்றது தான் எல்லாருடைய பார்வையும், ஒரு காவல்துறையுடைய பார்வையும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா அப்போ இருந்த அதிகாரிகள் பல பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருப்பாங்க, அப்போ இருந்த அதிகாரிகள் வந்து ரிட்டையர்டாக இருப்பாங்க பாதி பேர். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது இவங்களுக்கு எதனால் இவங்களை இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி செக்யூர் பண்ண முடியலன்றது கண்டுபிடிக்க முடியல. சிபிஐக்கு போனாலும் அதற்கான சோர்ஸ் வந்து அவங்க எடுக்க முடியல, என்ன விஷயன்றது தெரியல. அதுக்கடுத்து சிபிசிஐ போடுது. அதுக்கப்புறம் உண்மை கண்டறியும் சோதனைன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 பேரை கூப்பிட்டு ரவுடிகள் எல்லாம் வச்சு விசாரிச்சு எல்லாரையும் உண்மை கண்டறியும் சோதனை எல்லாம் பண்ணாங்க. பண்ண பிறகும் கூட இவர்களால் அந்த வந்து கரெக்டான ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வர அது ஒரு வட்டத்திற்குள்ளே கொண்டு வர முடியாத ஒரு சூழல். இன்றைக்கி ராமஜெயம் அவர்கள் 2012 அவர் படுகொலை செய்யப்பட்டு இன்றைக்கி வந்து 2025 இருக்கோம், மார்ச் மாதம், இதே மாதம் தான் 28ஆம் தேதி. அப்போ 13 ஆண்டு காலம் ஒரு கொலை வழக்கில் எந்த விதமான ஒரு விஷயமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்போது மீண்டும் நீதிமன்றத்தை அவங்க குடும்பம் போய் பார்க்குறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா சிபிசிஐடிக்கு போச்சு. சிபிசிஐடி போஸ்டர்லாம் ஒட்டினாங்க, தெரியும்ல, 5 லட்சமோ 50 லட்சமோ கொடுக்குறேன்ட்டுலாம் போஸ்டர் அந்த பக்கம்லாம் ஒட்டியிருந்தாங்க. இந்த வழக்கு சம்பந்தமாக எதுவும் துப்பு கிடைத்தால் நீங்கள் வந்து இந்த சிபிசிஐடியை முக்கியமான அதிகாரியுடைய நம்பரை போட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அப்படி இருந்தும் வந்து இதில் தொடர்புடைய பல்வேறு நபர்களை விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி விசாரணை வளையத்துக்குள்ளேயே காவல்துறை வந்து குறிப்பாக தென் மாவட்ட ரவுடிகளை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே உள்ள ரவுடிகளை வந்து உண்மை கண்டறியும் சோதனையெல்லாம் பண்ணாங்களே சார், அதுலேயும் ஏதாவது டிப்பாக போலீஸுக்கு கிடைச்சதா? இல்லை, இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்வெஸ்டிகேஷனுடைய எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ நீதிமன்றம் 3/3/2025 இப்போ இந்த வழக்கு வந்து இவ்வளோ நாள் அதான் சிபிசிஐடி, சிபிஐ, திருப்பி சிபிசிஐடி, அதுக்கப்புறம் திருப்பி வந்து முறையீடு செய்யப்படுகிறது. யார் இறந்து போன ராமஜெயம் அவர்களுடைய குடும்பத்தினர் முறையீடு செய்கிறாங்க. முறையீடு செய்யும்போது இதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லைன்னு போது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு கல்யாணத்தில் இதில் துரைமுருகன் கண்ணீரே விட்டார். இவ்வளோ நாள் நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம், ஆனால் இதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தமான ஒரு பதிவு கூட இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சிபிசிஐடி கிட்டேருந்து மீண்டும் வந்து இந்த வழக்கு தோய்வடைகிற மாதிரியே இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நீதிமன்றத்தில் அவங்களுடைய மனு வந்து வரும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து தூத்துக்குடின்னு நினைக்கிறேன், தூத்துக்குடியினுடைய எஸ்பியாக இருந்த ஜெயக்குமார் அவர்களை வந்து நியமிக்கிறாங்க. அவரை நியமிக்க பிறகு அவருடைய தலைமையில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து நீதிமன்றம் போடுறாங்க. அவங்களும் தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த சப்ஜெக்டை. விசாரிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவரை வந்து கடலூர் எஸ்பியாக இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ வந்து நீதிமன்றத்தில் 3/3/2025 அந்த வழக்கு வரும்பொழுது அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் கடலூர் எஸ்பியாக ஜெயக்குமார் அவர்கள் போயிட்ட காரணத்தினால வழக்குனால இப்போ கவர்மெண்ட் அட்வொகேட் என்ன சொன்னால் வழக்கு நாங்கள் சீரியஸாக போயிட்டுருக்கு, நாங்கள் வந்து மிக விரைவில் வந்து குற்றவாளிகளை கைது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் அவங்க பதிவு பண்ணுறாங்க. பதிவு செய்தாலும் கூட அப்போ நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் கடலூர் எஸ்பியாக போயிட்டார், அதனால ஒரு சற்று தோய்வு ஏற்பட்டிருக்க மாதிரி சொன்ன உடனே தான் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய டிஏஜி, அதாவது திருச்சி எஸ்பியாக இருந்தவர் வந்துட்டு டிஏஜியாக இருக்கக்கூடிய வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை வந்து ஒரு சிறப்பு அதிகாரியும், அது கூட இன்னொருத்தர் தஞ்சாவூர் மாவட்டத்தை எஸ்பி ஒருத்தரையும் ராஜாராம் சாரையும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 2 பேரையும் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணி மிக விரைவில் நாங்கள் குற்றவாளியை கைது செய்வோன்னு இருக்காங்க. ஏன்னு கேட்டால் இது வந்து இந்த மாதிரியான வழக்கை பொறுத்தவரையில் இப்போ ராமஜெயம் அவர்கள் வந்து ஒரு யாரோ ஒருத்தர் எக்ஸோ ஒய்யோ எப்படியோ இருந்துட்டு போனால் வந்து அப்படியே அடுத்த கட்டம் போயிருப்பாங்க. ஆனால்
இவர் இன்னும் ஒரு அதிகார மையத்தில் இருந்தார். இவரை கொலை செய்வதால் யாருக்கு ஆதாயம் ஏற்பட்டிருக்கும்? காவல்துறை அப்படி தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதனால யார் பெனிஃபிட் அடைஞ்சிருப்பா? இதனால யாருக்கு நல்லது நடந்திருக்கும்? இல்லை இதனால யார் சந்தோஷப்பட்டிருப்பா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க எடுக்கின்ற பொழுது தான் பல்வேறு உங்களுக்கு தெரியும் நிறைய அரசியல்வாதிகள், நிறைய கட்சிக்காரர்கள், சொந்த கட்சிக்காரர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் போட்டியில் இருந்தவங்க, இப்படி வந்து பல்வேறு ஒரு 3-4 விங்காக பிரிஞ்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதுவாக இருக்கும்? ஒன்று இந்த தொழில் போட்டியில் இருந்திருக்குமா? இல்லை அரசியல் தலையீடுகளால் இருந்திருக்குமா? இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஏதோ ஒரு சிக்கலாக இருந்திருக்குமா? இல்லை ரவுடிகள் மத்தியில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இவங்க வந்து டாமினேட் பண்ணாங்க, இவங்க இருக்கிறதுனால நம்ம தொழில் பண்ண முடியல, அப்படி இப்படின்னு ஏதாவது யோசிச்சாங்களா? அப்படின்ற கோணத்தில் யோசிக்கிறாங்க. காவல்துறை பல்வேறு தரவுகளை சேர்த்து வச்சுருக்காங்க. காவல்துறை பொறுத்தவரை என்ன கேட்டால், இப்போ சிபிஐக்கு போகுது, சிபிசிஐடிக்கு போகுது, எங்கே வேணால் போட்டோம். ஆனால் லோக்கல் போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கேதர் பண்ணுற மாதிரி நியூஸ் யாரும் கேதர் பண்ணவே முடியாது. அப்படின்னும் பொழுது இது மீண்டும் வந்து திருச்சி டிஐஜி அவர்கள்கிட்டமே வந்திருக்கு. ஏன் வந்திருக்குன்னு கேட்டால், அவர் ஆப்ரேஷன் அகலின்னு சொல்லிட்டு அவருடைய பீரியடில், அவர் எஸ்பியாக இருக்கக்கூடிய பீரியடில் இந்த நிலம் அபகரித்தவங்க, இந்த அநியாயமாக வந்து மிரட்டி வந்து 10 லட்சம் கொடுப்பான், ஆனால் 1 கோடி ரூபா சொத்தை பிடிச்சி ஆட்டையை போடுறது, இப்படிப்பட்ட டீம்லாம் இருந்துச்சுல்ல, இதெல்லாம் ஆப்ரேஷன் அகலின்னு சொல்லி ஒன்று எடுத்து திருச்சியில் பல்வேறு குற்ற செயல்களை குறைப்பதற்கான வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டார். அதன் காரணமாக தான் பதவி, ஒருத்தருக்கு சும்மா பதவி உயர்வு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பதவி உயர்வு தான் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் ராஜாராம் சாரையும் அவங்க செய்திருக்கு. காரணம்னு கேட்டால், இவங்க 2 பேரும் போல்டாக இறங்கி சம்பவத்துக்குள்ளே என்ன விஷயன்றதை அவங்க வந்து பார்ப்பாங்கன்ட்டு. ஏன்னா இருந்தாலும் காலம் கடந்துருச்சு. அதாவது 13 வருஷம் ஆயிடுச்சு. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வார்த்தை ரீதியாக அதாவது நம்ம வாய் ஜாலத்திற்காக பல்வேறு விஷயங்கள் சொன்னாலும், அது ராமஜெயமாக இருக்கட்டும், இல்லை வேற ஒரு ஜெயமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் குற்றவாளிகள் யார் என்பதை வந்து நீதிமன்றத்திற்கு முன்னாடி கொண்டு போய், ஏன்னா நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு சார். இது இவங்க ஃபேமிலியே இவங்களே அமைதியாக, உங்களுக்கு தெரியும். ஒரு வழக்கில் வந்து இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தோம், 2011 வழக்குங்க, எனக்கு குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போகும்போது அதெல்லாம் சீரியஸ் அஃபென்ஸ், அதை குவாஷ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு டைரக்ஷன் போடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி வழக்குகளை வந்து காலதாமதம் ஏற்படுத்துவதனால என்ன ஆகும்னு கேட்டால், ஏன்னா இப்போ 2026 மீண்டும் ஒரு தேர்தல் வரப்போகுது. அப்போ அடுத்த 5 ஆண்டு காலத்தையும் நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்னும் பொழுது காவல்துறைக்கும் ஒரு நெருக்கடி, அமைச்சருக்கும் ஒரு நெருக்கடி. ஏன்னு கேட்டால், நம்ம அமைச்சராக இருந்திருக்கிறோம், பவர்ல இருக்கோம், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே. ஆமா, அப்படி பண்ண முடியல. இதே அவரே வந்து தனிநபராக இருந்திருந்தா, தனியாக ஒரு நபர், அவர் அமைச்சரே கிடையாது, அவர் சட்டமன்ற உறுப்பினரே கிடையாது, அண்ணன் கே நேரு அவர்கள் இல்லை அப்படின்னா கூட அவர் ஏதோ ஒரு கோர்ஷிப்பாக ஏதோ ஒரு ஐடியா பண்ணலாம் கொள்ளலாம். ஆனால் அவர் ஒரு அமைச்சராக ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆள், சொசைட்டியில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் அப்படின்பொழுது அவருக்கே ஒரு சூழ்நிலை இப்படி ஏற்படுகின்ற பொழுது அதை நம்ம வந்து சட்ட ரீதியாகத்தான் சந்தித்தாகணுன்ற ஒரு சூழல் அவங்களுக்கு. மற்றபடி வேற எதுவுமே பண்ண முடியாது இதில். ஏன்னா இப்போ ஏஓ பிஓ சிஓ யாரோ ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க அப்படி தெரிஞ்சால் நேரடியாக போய் அவங்கள தாக்கவும் முடியாது, நேரடியாக எதுவும் பண்ண முடியாது. இப்போ நீதிமன்றத்தினுடைய பர்விக்குள்ளே வந்துட்ட பிறகு நீதிமன்றம் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை, ஒரு பெரிய டாஸ்க் இது, வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு இது ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா இதை கடந்து வந்த பாதை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிகாரிகள்லாம் இது உள்ள இருந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய சிபிசிஐடி சென்ட்ரல் ஏஜென்சிலாம் இருந்திருக்காங்க. அப்படின்னும் போது இதில் வந்து பல்வேறு சிக்கல்கள், பல்வேறு என்ன கேட்டிங்கன்னா நடைமுறை சிக்கல்கள்லாம் அங்கே இருக்கும். ஏன்னா கனெக்டிவிட்டியாக இருந்தால் ஒழிய இந்த வழக்கில் வந்து உண்மை கண்டறியக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே காவல்துறை வர முடியாது. அதே போல் இதுவரைக்கும் கலெக்ட் செய்யப்பட்ட ஆவணங்கள், இதுவரைக்கும் இவங்க யார் யாரெல்லாம் வந்து, ஏன்னா இப்போ மார்ச் மாதம் 28ஆம் தேதி அவருடைய நினைவு நாள், அதை நோக்கிய பயணமாக தான் இப்போ இந்த அதிகாரிகள் நியமனம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை நோக்கிய ஒரு பயணமாக தான் இருக்குது. இருந்தாலும் வழக்கை பொறுத்தவரையிலும் இது ஒரு அமைச்சர் குடும்பத்து வழக்கு அப்படின்னு இல்லாமல் ஒரு சாதாரண வழக்காக இருந்தாலும் அதை எப்படி எடுத்து நடத்தணும், எப்படி அதை சீரியஸாக கொண்டு போகணும். ஏன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் சொல்லியிருக்காங்க, நாங்கள் ரொம்ப கிளியராக போயிட்டுருக்கோம், எல்லாமே தெளிவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்ஐடியோட அதிகாரி மாற்றப்பட்டிருக்கார், அது மட்டும் தான் இப்போ ஒரு சிக்கலாக இருக்கணும் போது ஒரு 2 அதிகாரிகளை போட்டிருக்காங்க, 2 பேரும் திறமையான அதிகாரிகள். அப்படி இருக்கும் பொழுது சட்டத்தின் முன் உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படின்ட்டு, ஏன்னா இந்த மோடஸ் ஆப்பரண்டியே வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டமும் இல்லை, இதுவும் கிடையாது, வெளிமாநிலம் பாம்பேயில் இருந்தா இல்லை வெளியில் இருந்தா. குறிப்பாக இந்த கட்டுக்கம்பியை காலில் கட்டுறது என்பது இலங்கையை சேர்ந்த ஒரு மாடஸ் ஆப்பரண்டிங்கிறாங்களே, அது உண்மையா சார்? அது இல்லை சார், அதாவது ஒவ்வொரு ஊரை பொறுத்தவரையும் சார் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் மர்டர் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து இங்கே தூத்துக்குடியில் வந்து ஜெயக்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் மர்டர் கொலை காங்கிரஸ் பிரமுகர், மாவட்ட தலைவர், அவருடைய கொலையிலும் இந்த கட்டுக்கம்பிகள்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்போ இது வந்து இதே மாதிரியான ஒரு மோடஸ் ஆப்பரண்டி பண்ணக்கூடிய ஒரு குரூப் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கேங்ஸ்டர் கிரிமினல்ஸோடைய இதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க யாருக்கிட்டையும் எந்த விஷயமும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் இதில் நிறைய செல்ஃபோன் டவர்ஸு அது இதுன்னு சொல்லி என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான வந்து ஆதாரங்களை திரட்டுகிற ஒரு பணியில் வந்துட்டு காலம் கடந்து தானே வந்துட்டாங்க. காலம் கடந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு தானே இவங்களால வந்து அது போய் பண்ண முடியும். ஏன்னா அதிகாரம் இருந்தால்தான் அதை பண்ண முடியும்.
இல்லாட்டி நம்ம அதை வந்து ஃபைட் பண்ண முடியாதுன்னு ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. நீதிமன்றம் நேரடி தலையீடு இருக்கிறது. அது இல்லாமல் குற்றவாளிகள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாலும் 11 வருஷத்துக்கு முன்னாடி வரலாம். இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இருந்த 10 பேர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு இதில் ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு மர்டர் நடந்துச்சு. அந்த வழக்கு நம்ம தான் பார்த்தோம். அதில் ஒரு 10-15 பேர் இருந்தாங்க. 18 பேர் நினைக்கிறேன். 18 பேர் இருந்தபோது எல்லாம் ஒன்றா, அப்பா இது நம்ம விடக்கூடாதுப்பா, தொழில் போட்டி அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க. பண்ணிட்ட பிறகு அதை யாரோ ஒரு எக்ஸோ ஒய்யோ யாரோ பண்ணிடுறாங்க. பட் ஆனால் அந்த வழக்கில் 18-20 பேர் வந்துடுறாங்க. அந்த 18-20 பேரும் ஒற்றுமையாகவே இல்லை, வழக்கு நடத்தும் ஒற்றுமையாக இல்லை. இப்போ இவனே அடித்து பிடிச்சிக்கலான் இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல வந்து காவல்துறை ஒரு பாயிண்ட் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள தான் காவல்துறை போயிட்டு இருக்காங்க. ஆகவே மிக விரைவில் இந்த வழக்கு நீதிமன்றத்தின் பார்வையில் இருக்கிறதுனால நீதிமன்றம் தலையிட்டு என்னாச்சுன்னு கேள்வி கேட்கிற காரணத்தினால காவல்துறைக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஏற்கனவே அவருக்கு வந்து நிறைய வேலை பளு இருந்தாலும் டிஐஜியாக இருக்கும் பொழுது இதையும் வந்து அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி வழக்கு நடத்துவார். வழக்கை வந்து துரிதமாக பண்ணுவார் அப்படின்றது தான் இது நீதிமன்றத்தினுடைய பார்வை. நீதிமன்றத்தில் மிக விரைவில் வந்து இதற்கான ஏன்னா இவங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணோம். அது சப்சிக்வெண்ட்டாக நீதிமன்றம் கேட்கின்ற பொழுது இதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் அங்கே வந்து அவங்க காட்டணும். அப்படி வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடியாவது இதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சி இந்த பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தினருக்கு யார் தான் இது அப்படின்றது தெரிய வருமா? அவங்க கைது செய்யப்பட்டால் மட்டும்தான் இது அரசியலா, இல்லை தொழில் போட்டியா, இல்லை வேற ஏதாவது சமாச்சாரமா? இது நம்ம உள்ளே போய் அலசி ஆராயும் போது பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட காவல்துறை சொல்லும் பொழுது தான் அது வந்து என்ன முழு உண்மையே நமக்கு உண்மையுமே தெரியும். யார் வேணா சொல்லலாம். இப்போ உங்களை ஆளுன்னு வச்சுக்கோங்க, அவரு கூட இருந்தாருங்கன்றுவான். புரியுதா? ஆனால் அந்த டைமில் யாரெல்லாம் வந்து லேபிளாக இருந்தாங்க, யாரெல்லாம் வந்து ஒரு ரவுடிசத்தில் பீக்காக இருந்தாங்களோ அவர்கள் மீதெல்லாம் இவங்களுடைய பார்வை பட்டிருக்கிறது. பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. இருந்தாலும் காவல்துறை வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகளும் சரி, இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே இருக்குது. ஓகே. இப்போ ஆம்சாங் அவர்கள் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் களத்தில் இறங்கி அந்த விஷயத்தை பண்ணாங்க. பல்வேறு கட்டமாக அந்த விஷயம் பண்ணி ஒரு 5 மாதம் ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி பல விஷயங்களை கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அரசியல்வாதியினுடைய அரசியல்வாதி ஃபேமிலியுடைய மர்டர்ன்றது மாதிரி கிடையாமல் இது வந்து ஒரு மர்டர். இந்த கொலையை எப்படி நம்ம வெளியில் கொண்டு வர போகிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அருண்குமார் ஐபிஎஸ் அவர்களும் சரி, ராஜாராம் சார் அவர்களும் சரி, அவருடைய தலைமையில் செயல்படக்கூடிய எஸ்ஐடி என்ன வந்து இதற்கான ரிசல்ட் எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக 2012 தமிழகத்தை உலுக்கிய வழக்கான இந்த ராமஜெயம் கொலை வழக்கை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. இதன் காரணமாக இந்த விசாரணை தாமதமாக இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற நடைமுறை சிக்கலை பற்றியும் விரிவாக பேசியிருக்கீங்க. இப்போ நீதிமன்றத்துடைய நேரடி கண்காணிப்பில் இந்த வழக்கு இருக்கு. நீதிமன்றத்துக்கு இந்த காவல்துறை அதிகாரிகள் உரிய ரெக்கார்ட்ஸை கொடுத்தாகணும், செய்வாங்கிற நம்பிக்கையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக வருண்குமார் ஐபிஎஸ் சாரும் அதே போல் வந்து ராஜாராம் சாரும் இந்த வழக்கை முடிச்சிருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். குறிப்பாக இந்த விசாரணை முடியும் போது இதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம் சார். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார்லஸ். நன்றி சார்.